ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் நேத்ரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் 2, பார்ட் 3 மற்றும் பார்ட் 4, அதாவது சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப லென்த்தியாக நான் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ஏன்னா வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிஎஃப் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எப்படி படிக்கணும், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை மட்டும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஆக்சுவலாக இதில் இருக்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அது ஒன்றும் அந்தளவுக்கு தான் எலாபரேட்டாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அவ்வளோ ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதை படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த நோட்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஈவன் குரூப் 1லேருந்து ஏதாச்சும் ஒரு இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து வந்துருந்துச்சுன்னா, அதாவது சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, இதிலேருந்து வந்திருந்ததுன்னா அந்த கேள்வி வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாமினேஷனுக்கும் இதை நீங்கள் படிக்கலாம், யூபிஎஸ்சிக்கும் படிக்கலாம். ஆனால் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் எதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி, இப்போ சிட்டிசன்ஷிப்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் எழுதியிருப்பேன். தயவுசெய்து அதையாச்சும் படிங்க, டைம் இல்லைனாலும் பரவாயில்ல. போஸ்ட்போன் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியலை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. பட் அட் சேம் டைம் இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த போட்டி தேர்வுகளுக்கு போகிறவங்க வந்து ஹால் டிக்கெட்டை காமிச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எக்ஸாம் நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து பார்ட் 2ல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சிட்டிசன்ஷிப் பார்ட் 2ல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழில் குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 5 to 11 அந்த ஆர்டிக்கலை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அது பார்ட் 2ல் இருக்குது. அது சிட்டிசன்ஷிப் 5 to 11. இந்த ஃபஸ்ட்டு க்ரீனில் எழுதியிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தாலே ஒரே ஒரு ஆக்ட் தான் வரும். இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டம் வந்து 1955 தான். இது நிறைய முறை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. லாஸ்ட்டாக கூட 2019 போய் அமெண்ட் பண்ணாங்க. அது பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதனுடைய ஒரிஜினல் ஆக்ட் எப்போது? ஸோ அது 1955, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955, குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை படிக்கலாம். யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருந்தாலும் படிக்கலாம். ஸோ குடியுரிமை சட்டம் 1955 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதில் எக்ஸ்ட்ரா 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. இதில் மொத்தமே 5 to 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்டிக்கல். அதில் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் 5 ways to acquiring citizenship. ஸோ குடியுரிமை பெறுவதற்கு இந்த இந்திய குடியுரிமை சட்டம் வந்து எத்தனை வழிமுறைகளை வந்து நமக்கு தந்திருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 5 ways அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 5 வழிகளில் கொடுக்குறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் படிச்சுக்கோங்க. பட் இந்த 5 ways ஆச்சு தெரிஞ்சுக்கோங்க அக்வயர் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 1955 ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, 3 modes வந்து கொடுக்குது. அதாவது 3 types கொடுக்குது, இல்லை 3 ways கொடுக்குது அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ லூஸ் பண்ணுறதுக்கு 3 வழிகளை வந்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கொடுக்குது. ஸோ இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் 5 to 11. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அது வந்து லூஸ் பண்ணுறதுக்கு 3 வழியும், அக்வயர் பண்ணுறதுக்கு 5 வழிகளையும் தருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பற்றி நான் ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு இதில் எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு ஃபஸ்ட் பேஜை மட்டும் தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்டட் பை தி கான்ஸ்டியூஷன் டு ஆல் பர்சன்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாரையும் பாதுகாக்கிறது தான் அடிப்படை உரிமைகள். ஒரிஜினலி இது வந்து 7 in numbers, பட் நவ் in 6 only. அந்த இன்னொன்று எங்கே போச்சு அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. இதில் எழுதியிருக்கேன். இந்த படத்தையாச்சும் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 44th Amendment Act 1978 பை ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணி இவங்க எங்கே போய் வச்சுருக்காங்கிறதையும் அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் லீகல் ரைட் இப்போது. ஸோ இது வந்து 300A, ஆர்டிகல் 300A பார்ட் 12ல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரூல் ஆஃப் லா, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சி யார் சொன்னது அப்படின்னா, ஏவி டைசி அப்படிங்கிற ஒருத்தவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் அடிப்படை உரிமைகள் பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அது போதாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஆர்டிகல் 14னா என்ன, நான் அதில் ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதோட முடிச்சிருப்பேன். ஸோ அதையே சொல்கிறாங்க. அப்புறம் 15னா என்ன அப்படிங்கிறதே ஒரு 4-5 வரி கொடுத்துருப்பேன்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பொறுமையாக படிச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஆர்டிகல் 21 வந்து ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபரட்டரி. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது பார்த்துக்கோங்க, திஸ் ரைட் இஸ் அவைலபிள் டு போத் சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன். ஸோ இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு, ஃபாரினர்ஸுக்குமே வந்து கொடுக்குறாங்க. இதில் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது அப்படியே கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு இதில் வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு இருக்குன்னா, இது வந்து அடிப்படை உரிமைகள் எதில் சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் 21 அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதில் ஒரு 22 இவ்வளோ இருக்குது மொத்தம். இது ஒரு 26 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இங்கிலீஷில், யூபிஎஸ்சியில். ரைட் டு மேரிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 21 தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் எந்த ஆர்டிக்கலுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றா தயவுசெய்து பொறுமையாக படிங்க. இந்த பாருங்கள், வாழ்வாதாரம், ரைட் டு லிவ்லிஹுட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு ஷெல்டர், ரைட் டு ஹெல்த்து, ரைட் டு ஃப்ரீ எஜுகேஷன். அந்த 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகள் படிப்பதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரீ லீகல் எய்டு, இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ரீட் பண்ணிட்டாச்சு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நான் அதிலே சொல்லியிருந்தேன். நீங்கள் புரியலன்னா பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப டெப்த்தாக போல. 22னா இது, 23னா இதுன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மேண்டல் கமிஷன் இங்கே எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தால் மேண்டல் கமிஷன் வரும். அதை டெப்த்தாக கிளாஸ் எடுத்தால் அதை 2 மணி நேரம் எடுக்கலாம். பட் நீங்கள் இங்கே மேண்டல் கமிஷன்னா இந்த 4 லைனாச்சும் படிச்சுக்கோங்க. 1979 வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டில் வந்து பிபி மேண்டலுடைய தலைமையில் வந்து கொண்டு வராங்க. இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்காண்டி இது பண்ணுறாரு. இது ஒரு ரிப்போர்ட் இப்போ சப்மிட் பண்ணுறாரு 1980. ஸோ ரிப்போர்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 27% ரிசர்வேஷன் கொடுங்க ஃபார் பிசி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் இந்தியாவுக்கே பிசி மக்களுக்கு வருது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இது பார்த்துக்கோங்க. இந்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இதையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 33 to 35 நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கலாம். நீங்கள் 32 வரையே படித்தாலே போதும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கொடுத்துட்டேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட். ஸோ மேக்ஸிமம் இப்போ இந்தியன் பாலிட்டிலேருந்து கேட்குற மாதிரி இருந்தால் இதிலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. இது வந்து 36 to 51 நிறைய இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இந்த ஐடியா பாரோட் ஃப்ரம் இந்த லைன் இருக்குல்ல, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக போட நம்ம எங்கெங்கே வந்து பாரோ பண்ணியிருக்கோன்னு. ஸோ வந்து இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இங்கே நம்ம இந்தியா பாரோ பண்ணியிருக்கோம்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐடியா ஆஃப் டிபிஎஸ்பி பாரோட் ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். பட் ஆனால் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து கடன் வாங்கினாங்க அப்படின்னு சில சமயம் கேட்பாங்க. அது வந்து ஸ்காட்லாண்ட், அதாவது ஸ்பானிஷ்லேருந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியா எங்கேருந்து வாங்குச்சு அப்படின்னு கேட்டால் ஐரிஷ் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, நாவல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிபிஎஸ்பி சொல்கிறார். அதாவது இது வந்து ஒரு புது வகையான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபிஎஸ்பியும் எஃப்ஆரும், டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எப்போ வந்து சேருதோ அது வந்து அரசியலமைப்பின் தத்துவம் மற்றும் அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான லைன். ஸ்டேட் ஷுட் கீப் இன் மைண்ட் வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசிஸ் அண்ட் எனாக்டிங் லாஸ். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் வந்து எனக்கு மீறப்பட்டால், இப்போ நான் ஒரு இடத்துல போகிறேன், எனக்கு வந்து அந்த உரிமை கொடுக்கலைன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாகவே போய் ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நான் அந்த உரிமையை மீட்டெடுக்கலாம். அது நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியும். டிபிஎஸ்பி அப்படி கிடையாது. இப்போ பசுவதையை வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாட்டு இறைச்சி கடையில் போய் இவங்க வெட்டுறாங்க, சட்டத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிபிஎஸ்பியில் சொல்லும் போதே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து சட்டங்களை ஏற்றும்போது இதை ஞாபகம் வச்சுக்கலாம், மற்றபடி ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது. கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் இப்படியும் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த டிபிஎஸ்பி மட்டும் சில முக்கியமானது இருக்குது, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. 39 ரொம்ப முக்கியம். 39D ரொம்ப ரொம்ப முக்கியம். 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் மென் அண்ட் உமன். 39D. அதே மாதிரி 39A ரொம்ப முக்கியம், ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ இந்த மாதிரி முக்கியமானதையாச்சும் தயவுசெய்து படிங்க. அதுக்கு தான் ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிஎஃப் இருக்குன்னு டக்குன்னு டவுன்லோட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஒன்றும் படிக்க முடியாது. ஏன்னா அதில் நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் அது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாதனால கஷ்டம் நினச்சி தூக்கி போட்டு போயிடுவீங்க.
இந்த 2 கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் நிறையா படிச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத்தை உருவாக்குறதுக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 40 ரொம்ப முக்கியம். 43 அதை விட ரொம்ப முக்கியம். கூட்டுறவு, அதாவது குடிசை தொழில்களை குடிசை தொழில்களை கொண்டு வரணும்னு சொன்னது ஆர்டிகல் 43 தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 43B கூட்டுறவு சங்கங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் 43B தான். 46 ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்சி எஸ்டி அண்ட் வீக்கர் செக்ஷனுக்கான கல்வியையும் சமூக நீதியையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 47. ஸோ மது தடை செய்யணும், மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ப்ரொஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். இது ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மது விலக்கு, அவ்வளோதான். 47 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 48 பசுவதையை தடை செய்வது எதுனா ப்ரொஹிபிட் ஆஃப் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், அவ்வளோதான். அந்த ஒரு லைன் போதும். ஸோ அது 48. ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோடு ஆர்டிகல் 44 அண்ட் ஆர்டிகல் 45 6 to 14 இயர்ஸ் வரை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறது. அண்ட் ஆர்டிகல் 48 பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் கிளாஸில் கொண்டு வரணும். ஆர்டிகல் 48 பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 48 என்விரான்மெண்ட்டு அண்ட் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப், அதாவது வன விலங்கு மற்றும் அதை சார்ந்த எல்லாத்தையுமே பாதுகாக்கணும்னு சொல்கிறது ஆர்டிகல் 48 தான். அண்ட் ஆர்டிகல் 49 பார்த்திங்கன்னா நேஷ்னல் மொனுமெண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிகல் 50 பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 50 கூட விட்டுருங்க, ஆனால் ஆர்டிகல் 51 ரொம்ப முக்கிய மக்களே. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி எங்கே சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 51 தான் சொல்கிறாங்க. ஸோ 51 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிச்சுக்கோங்க. டிபிஎஸ்பி எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணாங்க புதுசு அப்படின்னா 2 3 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த 1976 பயன்படுத்தி தான் இந்த 4 டிபிஎஸ்பியும் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சொன்னதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். மேற்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பொறுமையாக கூட உட்காந்து படிங்க. தேங்க்யூ.